கழுத்து வரை நீண்ட முடியை மேன்வன் என்று கூறப்படும் இன்றைய நவ நாகரிக முறையில் சிறு கொண்டையாக முடிந்திருந்தவனின் சாம்பல் நிற கண்கள் கருந்துளையாக அவளை ஈர்த்தது. அதில் விழுந்து தொலைந்து போக சித்தமாக இருந்தது அவள் மனது. நெக்ஸ்ட் டைம் எங்கேயாச்சும் போனா ஒழுங்கான செக்யூரிட்டியோட போ. டாக் டு யுவர் ஏஜென்ட் என உணர்ச்சியற்ற குரலில் மொழிந்தவனின் அரிதாக பேசும் இதழ்களை தாடி அடர்ந்த இறுகிய தாடைகள் மறைத்திருந்தது. அதை வருட குறுகுறுத்த கைகளை முஷ்டியாக இறுக்கி தன் பார்வையை தெளித்துக் கொண்டாள் பெண். ஏய், லுக் அட் மீ என குனிந்திருந்தவளின் நாடியை தன் ஆள்காட்டி விரலால் பிடித்து தன்னை நோக்கச் செய்தவன், நான் பேசுறப்ப என் கண்ணை பாக்கணும், புரிஞ்சுதா என அதிகாரம் தூள் பறக்க செப்பினாள். அவனின் அகன்ற நெற்றி, கோர் நாசி மற்றும் உணர்ச்சிகளை பிரதிபலிக்காத சாம்பல் நிற விழிகளும் தடுமாறியவள் அவன் ஒற்றை விரல் ஸ்பரிசத்தில் சொக்கி நின்றாள். தான் இங்கு வந்த காரியத்தை ஒருமுறை நினைவு கூர்ந்து தன் மனதை சமன் செய்தவள், சரி என்னும் விதமாக தலையசைத்து அவனை வெறிக்க பார்த்தாள். அது போதாமல் ஒரு நக்கல் குரலில், என் மூஞ்சிய நல்லா பாத்துட்டல, இனி எப்பவும் மறக்க மாட்டதானே என அவளை பரிகாசம் செய்தவனின் வார்த்தைகளின் இரு பொருள் துணித்ததோ. அவன் பேச்சில்